இஸ்ரேலின் அயன் டோம் போல் இந்தியாவின் வான்பரப்பை பாதுகாக்க சுதர்சன சக்ரா திட்டம் தயாராகி வருகிறது. உள்நாட்டிலேயே மிகுந்த கவனத்துடன் பாதுகாப்பு அம்சங்களுடன் உருவாக்கப்படும் இந்த வான் கவசம் 2035 முழு செயல்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்ட S-400 வான் கவசம் நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. அதே சமயம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் தீர் கருவியும் எதிரிகளின் ஏவுகணைகளை பந்தாடின. எனினும் தற்போது உருவாக்கப்பட்டு வரும் சுதர்சன சக்ரா ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு கவசத்தை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்நிலையில் சுதர்சன சக்ரா திட்டத்தின் ஒரு பகுதியாக AK-630 வான் பாதுகாப்பு தளவாடத்தை கொள்முதல் செய்ய மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் முடிவு செய்திருக்கிறது. அட்வான்ஸ்டு வெப்பன் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் இருந்து 6 AK-630 தளவாடங்களை வாங்க டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. இராணுவ கனரக வாகனங்களிலோ போர் கப்பல்களிலோ பொருத்தப்பட்டிருக்கும் AK-630 வான் பாதுகாப்பு தளவாடம் எதிரி நாட்டு இலக்குகளை சுழன்று தாக்கி அழிக்கும் திறன் படைத்தது. 4 கிலோமீட்டர் தொலைதூரத்திற்குள் பறக்கும் ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகளை துல்லியமாக தாக்கும் AK-630 ஒரு நிமிடத்திற்கு 3000 துப்பாக்கி குண்டுகளை தீப்பொறி பறக்க வெளியேற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், பகல்காம் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட போரில் இந்திய குடியிருப்புகள் மீது பாகிஸ்தான் குறிவைத்ததாகவும், இனி வரும் காலங்களில் அதற்கு முடிவு கட்டவே AK-630 களமிறக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கும் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களில் AK-630 வான் பாதுகாப்பு தளவாடத்தை நிலைநிறுத்தி எதிர்காலத்தில் பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தனர். இதனிடையே இந்தியாவின் நடவடிக்கையால் தொடர்ச்சியாக அச்சத்தில் இருக்கும் பாகிஸ்தான் AK-630 வான் பாதுகாப்பு தளவாடம் கொள்முதல் செய்யப்படும் செய்தி கேட்டு மேலும் அலறத் தொடங்கியிருக்கிறது. இனி ஒரு முறை வாலாட்டினாலும் பாகிஸ்தான் கதையை முடித்து விடுவோம் என கங்கணம் கட்டி செயல்படும் பாஜக அரசு அதற்கான இராணுவ கட்டமைப்புகளை உருவாக்குவதிலும் தீவிரம் காட்டி வருகிறது.